Good morning students. Today topic is land resources. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வாட் ஆர் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்? அதில் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ், ஃபுட் ரிசோர்ஸஸ், அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டோம். எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம். த நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு லேண்டு ரிசோர்ஸஸ். ஓகே, அதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது லேண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ அவர் பேசிக் ரிசோர்ஸஸ் இட் கேன் பி டேக்கன் டு மீன் த ரிசோர்ஸ் அவைலபிள் ஃப்ரம் லேண்டு. அதாவது லேண்டில் என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம், எதனால் லேண்ட் ரிசோர்ஸஸை வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஆன் தி லேண்டில் தான் நம்ம வந்துட்டு லிவிங் மெஜாரிட்டி ஆஃப் த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு நிறைய நிற்குது. ஸோ அதனால தான் லேண்ட் ரிசோர்ஸஸை நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு அது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இட் கேன் பி த ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஃப்ரம் லேண்டு. இதெல்லாம் நமக்கு லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, அண்டர் கிரவுண்டு வாட்டரு, வேரியஸ் ரிசோர்ஸஸ், அது வேரியஸ் மினரல்ஸ் லைக் கோல்டு, கோல் அண்ட் அதர் ரவ் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் தான் நமக்கு லேண்டிலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ அதனால வந்து லேண்டு ரிசோர்ஸஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இட்ஸ் மெயின் பர்பஸ் ஆஃப் லேண்ட் இஸ் agriculture and horticulture for food production, energy production and human dwelling and commercial purposes. இந்த மாதிரி பல பர்பஸஸ்க்கு வேண்டி பல ஆവശ്யங்களுக்கு வேண்டிட்டு நம்ம லேண்ட் வந்துட்டு உபயோகிக்கிறோம். த பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் யூட்டிலைசேஷன், நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய லேண்டில் எந்தெந்த அளவுக்கு நம்ம எதுக்கெல்லாம் உபயோகிக்கிறோம் அப்படின்றதான். த பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் யூட்டிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா 11% ஃபார் அக்ரிகல்ச்சர். மொத்தமே நம்ம 11% அக்ரிகல்ச்சருக்கு, 22% கிராசிங், அதாவது புல் வளர்த்துறதுக்கு, புல் அந்த மாதிரி உள்ளது. தென் 30% ஃபார் ஃபாரஸ்ட்டு, 37% ஃபார் ஹியூமன் டிவெல்லிங்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ரோட்ஸ், ரயில்வேஸ், அதெல்லாம் பாக்கியுள்ள டெவலப்மெண்ட்ஸுக்கு வேண்டிட்டு பாக்கி 37%. திஸ் ஆர் த இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் லேண்டு எப்படியெல்லாம் நம்ம எந்தெந்த ஆവശ്யத்துக்கு எவ்வளோ லேண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த பேட்டர்னில் வந்துட்டு மெயினாக சொல்கிறது. அடுத்து நம்ம லேண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் வந்து லேண்டு டீக்ரடேஷன் அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெயின் ப்ராப்ளம். லேண்டை பாதிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அது இந்த லேண்டு டீக்ரடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லேண்டோட அளவு, அதாவது நிலத்தோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதை தான் நம்ம வந்துட்டு லேண்டு டீக்ரடேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் த வேல்யூ ஆஃப் தி பயோஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் அஃபெக்டட் பை எ காம்பினேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டியூஸ்டு ப்ராசஸஸ் ஆக்டிங் அப்பான் தி லேண்டில் மேன்மேடாக உள்ள நிறையா விஷயங்களை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லேண்டு குறைஞ்சிட்டே வரலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு ப்ராசஸ். இட் ரெஃபர்ஸ் டு loss of fertility and productive of soil. அதாவது ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது மண் வளம், மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தன்மையை தான் நம்ம ஃபர்டிலிட்டி அப்படின்றது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லோஸ் ஆஃப் அதனோட ஃபெர்டிலிட்டி குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி லேண்டோட ப்ரொட்டக்டிவ்னஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டு போகுது. அதை தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறது, மண்ணோட ஃபெர்டிலிட்டியும் ப்ரொட்டக்டிவ்னஸும் குறையிறத தான் நம்ம லேண்டு டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்கிறது. அவுட் ஆஃப் த டோட்டல் லேண்ட் ஏரியா as many as 175 million hectares suffer from degradation. நமக்கு இருக்கக்கூடிய லேண்டில் 175 மில்லியன் ஹெக்டர்ஸ் லேண்டு வந்து லேண்டு டீக்ரடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, த லேண்டு டீக்ரடேஷன் இஸ் காஸ்டு லார்ஜ்லி பை soil erosion. Soil erosion is the most important causes of land degradation. Okay, but also by waterlogging and excessive salinity, இதெல்லாமே அதனுடைய காரணங்களாக இருக்குது. The most serious threat to the land is posed by deforestation. ஓகே, மெயினாக வந்துட்டு என்னென்னா லேண்டு டீக்ரடேஷன் அப்படின்னாலே லேண்டோட வளத்தன்மை, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நேச்சுரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் லோஸ் ஆகிறது தான் நம்ம லேண்டு டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் பல காரணங்கள் இருக்குது. எந்தெந்த ரீதியிலலாம் லேண்டு டீக்ரடேஷன் வரலாம், வாட் ஆர் த காசஸ், எப்படியெல்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான். The man's progress towards development has, however, considerably damaged our land resource base, probably since the dawn of
சிவிலைசேஷன், அதாவது இப்போ நம்ம வந்துட்டு மேன்ஸ் ப்ரோக்ரஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட டெவலப்மெண்ட்டு கூடிக்கிட்டே வர வர நமக்கு வந்துட்டு லேண்டு டீக்ரடேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, இதான் லேண்டு டிக்ரடேஷன் அப்படிங்கிறது. இந்த காசஸ் ஆஃப் லேண்டு டிக்ரடேஷன், என்னென்ன காரணங்கள்னால லேண்டு டிக்ரடேஷன் வருது அப்படின்னா, த ஃபேக்டர்ஸ் ஆர் சாயில் எரோஷன், சாலினேஷன், வாட்டர் லாகிங், டெசர்டிஃபிகேஷன், லேண்ட் ஸ்லைடு, டீஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷன், இந்த மாதிரி நிறைய காரியங்களெல்லாம் இருக்குது. இனி இதில் நம்ம ஒன்று ஒன்று டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சாயில் எரோஷன், சாலினேஷன், வாட்டர் லாகிங், டிசர்டிஃபிகேஷன், லேண்ட் ஸ்லைடு அண்ட் டீஃபாரஸ்டேஷன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாயில் எரோஷன். லேண்ட் அப்படின்னாலே மண் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இந்த மண் சாயில் எரோஷன் அப்படிங்கும்போது மண்ணரித்தல். அது எப்படிலாம் வருது? த டாப் சாயில் இஸ் ப்ரீஷியஸ் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ், அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் மண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. த டாப் சாயில் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி எரோடட் பை தி டிஃப்ரெண்ட் நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் லைக் ஏர் அண்ட் வாட்டர். காற்றுனாலேயோ வாட்டர்னாலேயோ அந்த மாதிரி உள்ள பல காரியங்கள்னால வந்துட்டு நம்மளுடைய மண் பாதிக்கப்படுறத, மண் அரிக்கப்படுறத சாயில் எரோஷன் அப்படின்றோம். ஆக்சிலரேட்டட் எரோஷன் இஸ் டியூ டு ஓவர் கிராசிங், டிஃபாரஸ்டேஷன், மைனிங்கு. இந்த ஓவர் கிராசிங் அப்படிங்கும்போது மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் இல்லைனா கிராசிங்னு வரும்போது நிறையா லேண்டு மண் மீன்ஸ் அதெல்லாம் மண்ணில் இருக்கக்கூடியதெல்லாம், அந்த மண்ணில் வந்துக்கூடிய புல்லுலேருந்து மரம் செடி கொடிகள் எல்லாம் வெட்டி ஒதுக்கி அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம அப்போ அந்த மாதிரி வரும்போது அதில் இருந்த மண் செடி கொடி இது மண்ணில் இருந்த செடி கொடி தாவரங்கள் மரங்கள் அதனுடைய வேர்கள் எல்லாம் செத்து போகிறதுனால மண்ணை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள ரூட்ஸ் அங்கே இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு மண்ணரித்தல் வர்றதுக்கு சான்சஸ் கூடுதலாக இருக்குது. 2 types of agents causes soil erosion, வாட்டரும் விண்டும். வாட்டர் அப்படிங்கிறது தண்ணீர் கூடி வர்றதுனால, அதாவது தண்ணீரோட அழுத்தம் கூடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த தண்ணி ஒழுகி போகும்போதே மண்ணும் சேர்ந்து ஒழுகி போகிறக்குள்ள சான்சஸ். விண்டு காற்று கூடுதலாகும் போது மண் அரிச்சிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா காற்று பயங்கரமான காற்றெல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மரங்களெல்லாம் ஒடிஞ்சு போகிறது, மரங்கள்லாம் விழுகிறது. அப்போ இந்த மரங்களுக்கு வரக்கூடிய மரத்தோட ரூட்ஸ், அதனுடைய வேர்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வேர்கள் தான், மரத்தினுடைய வேர்கள் தான் மண்ணை தடுத்து நிறுத்துது. ஸோ அப்போ மரம் டேமேஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதனுடைய மண்ணை தடுத்து நிறுத்துறதுக்குள்ள ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே என்ன ஆயிடுது, நமக்கு ஸ்பாயில் ஆகி போயிடுது. ஸோ அதனாலையும் நமக்கு சாயில் எரோஷன் வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் லாகிங். வாட்டர் லாகிங் அப்படின்றது அரைசஸ் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஃப்ளட்டிங், அதாவது சர்ஃபேஸ் அப்படிங்கிறது மேல் பகுதி, பூமியுடைய மேல் பகுதியில் லாக் பண்ணுறது தான். ஸோ ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர் லாகிங் பார்ட் இஸ் வெரி லோ டியூ டு லேக் ஆஃப் ரெக்கார்டு லெவல் ஆஃப் ஆக்சிஜன் டு பிளான்ட்ஸுக்கு கரெக்டான ஆக்சிஜன் கிடைச்சாதான் கரெக்டான அளவுக்கு, அதாவது தண்ணீருடைய பற்றாக்குறை, அப்படி இல்லைன்னா தண்ணீரோட இது வரும்போது ரிசர்வ்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் இரிகேஷன் அப்படிங்கிறது கூடுதல் நம்ம எலக்ட்ரிசிட்டி பவர்ஸ் அல்லங்க எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு வாட்டர் கிடைக்காம வர்றதுனால சப்போஸ் ஸ்பேசஸ் ஃபில்டு வித் வாட்டர், அதாவது சின்ன சின்ன துவாரங்கள் எல்லாம் வந்துட்டு வாட்டரை வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாக்கி அப்போ வந்துட்டு கூடுதல் தண்ணி நிற்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி நிற்க வரைக்கும் மண் லூஸ் ஆகி மண் ஒழுகி போகிறக்குள்ள சான்சஸ். ஸோ தான் வாட்டர் லாகிங் அப்படின்றது ரூட்ஸ் கேனாட் பிரீத், அதாவது அந்த ரூட்ஸ் மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம மரங்களில் இருக்கக்கூடிய ரூட்ஸுகள் வந்துட்டு சரியாக சுவாசிக்க இல்லைன்னா அதுக்குள்ளே ப்ரீத்திங் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ். அப்போ மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் லாகிங் அப்படின்னாலே இட்ஸ் அ சர்ஃபேஸ் ஃப்ளட்டான வாட்டர் லாகிங்கில் மெயினாக நம்ம சொல்கிறது. ஓகே, அடுத்து சாலினிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம், நமக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ் படிக்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸில் என்ன சொன்னோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் அதாவது 97% ஆஃப் வாட்டரும் நமக்கு சால்ட் வாட்டர் தான். பாக்கி 3% வாட்டர், அதில் 1% ஃப்ரெஷ் வாட்டராகவும் 2% வந்துட்டு நமக்கு ஐஸ் கேப்ஸ் அந்த மாதிரி இருக்குது, பனிமலைகளாகவும் அந்த மாதிரி இருக்கிறது 2%. ஸோ அப்போ இங்கே சாலினிட்டி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சால்ட் வாட்டர்
mixing in the fresh water അല്ലെങ്കിൽ drinking water, that is salinity. It refers to increased concentration of soluble salts in the soil due to poor drainage or irrigation and flood waters. The excess of salt from crust or coating on the soil surface and become an injuries to the survival of plants. அதாவது இப்போ நம்ம ஃப்ளட்டெல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேரளாவிலேயே ஆழப்புழா பக்கத்துலலாம் வந்துட்டு அந்த சேரி புறங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்துட்டு கடல் தண்ணி வந்து விவசாயத்துக்குள்ளே ஏறி வர்றது, ஃப்ளட்டு இல்லைன்னா அது வரும்போது கடல் தண்ணி, உப்பு தண்ணி, கடல் தண்ணிங்கிறது உப்பு ரசம் தான். ஸோ அந்த உப்பு தண்ணி வந்துட்டு இதில் உப்பு தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணியில் கலக்கிறது இல்லைங்க, நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி உப்பு தண்ணியில் எந்த பிளான்ட்ஸும் இல்லைன்னா ஒரு தாவரங்களும் வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதுதான் இங்கே என்னென்னாங்க, refers to increased concentration of soluble salts in the soil due to poor drainage or irrigation. அதாவது கரெக்டாக அந்த தண்ணி ஒழுகி போகிறதுக்குள்ள ரூட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சால்ட் வாட்டர்லாம் வந்துட்டு கிரவுண்டு வாட்டரில் கலக்கிறது. அப்போ கிரவுண்டு வாட்டரில் இருக்கக்கூடியது தாவரங்களுடைய வேர்கள் அந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்கும்போது சால்ட் வாட்டர் மிக்சிங் ஆகுது. ஸோ அப்படி சால்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடேஷன்ஸ் வந்துட்டு பாதிக்கப்படும். The excess of salt from crust or coating on the soil surface and become an injuries to the survival of plants. So animals so இல்லை அப்படின்னா human beings அவங்களுக்கு வந்து உப்பு தண்ணி கலந்த தண்ணீர் உபயோகிக்க முடியாது. ஓகே, இன் இந்தியா அபவுட் 6.7 million hectares ஆஃப் லேண்ட் அண்டர் திஸ் கேட்டகரி. மொத்தம் இப்போ வந்து நமக்கு 6.7 million hectares லேண்ட் வந்து சாலினிட்டி, அதாவது சால்ட் வாட்டர் மிக்சிங்கான லேண்டாக மாறிடுச்சு. இனி பார்த்தோம் அப்படின்னா டிசர்ட் அப்படின்னாலே என்னவாக இருக்கும் அப்படின்னா பாலைவனம், மறுபூமி, அதுதான் நம்ம டிசர்ட் அப்படிங்கிறது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் லேண்ட் டு ஆரிட் ஆர் செமி ஆரிடு லேண்ட். அதாவது ப்ரொடக்டிவ் லேண்ட் அப்படிங்கும்போது இப்போ அதில் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, மரம் செடி கொடுக்க ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், கிராஸிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி பலதும் வந்துட்டு அதுதான் ப்ரொடக்டிவ் லேண்டு ஆரிடு லேண்டாக மாறுறது தான் நம்ம டிசர்டிஃபிகேஷன். அதாவது விளைநிலம் பாலைவனமாக மாறக்கூடியது தான் நம்ம டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. 10 to 25% ட்ராப் இன் ப்ராடக்டிவிட்டி இன் மாடரேட் டிசர்டிஃபிகேஷன். அதாவது டிசர்டிஃபிகேஷனால் 10லேருந்து 25% ஆஃப் ப்ராடக்டிவிட்டி நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை கிரியேட் குலீஸ் ஆர் சாண்ட் டியூன்ஸ். குலீஸ் அப்படிங்கிறது அரிப்பள்ளங்கள், மண்ணை அரிச்சு பள்ளமாகிறது. அதே மாதிரி சாண்டு டியூன்ஸ் அப்படிங்கிறது மணல் குன்றுகள். ஸோ இப்போ இதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது மறுபூமி ஆகும்போது அங்கே தண்ணீரே இருக்காது, மண் இருக்காது, ஃபுல்லாக பாலைவனம் அப்படின்னாலே மணல் தான் இருக்கும். ஸோ அப்போ பள்ளங்களும் நிறைய பெரிய பெரிய பள்ளங்கள் உருவாகிறதுக்கும் அதே மாதிரி மணல் குன்றுகள் உருவாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி வரும்போது நம்மளுடைய மண் இல்லைன்னா லேண்டு அங்கே வந்துட்டு ப்ராப்பரான லேண்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். ஸோ லீடு டு டிப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் சாலினேஷன். கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் ஆகி போகிறதுக்கும் சாலினேஷன் உப்பு தண்ணி ஏறுறது, உப்பு தண்ணி கலக்கிறதுக்கும் இது வந்துட்டு என்னவாக இருக்குது, ஒரு காரணமாக இருக்குது. இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேண்டு ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது மண் சரிவு, அதைத்தான் லேண்டு ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்துட்டு நம்மளுடைய லேண்டு டிகிரடேஷனுக்குள்ள ஒரு மெயின் காரணமாக இருக்குது. In this huge masses of land slide down destroying anything in its path. அதாவது அதனுடைய வெயிலிருந்து அது ஃபுல்லாக நிலச்சரிவு நம்மளுடைய லேண்டு வந்து சரிஞ்சு ஒழுகி போகிறது தான் நம்ம லேண்டு ஸ்லைடு அப்படின்றோம். ஸோ வேரியஸ் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் லார்ஜ் டேம்ஸ், ரிசர்வாயர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் எக்ஸெட்ரா ரிக்வயர் லார்ஜ் ஸ்கேல் டிஃபாரஸ்டேஷன். ஸோ மெயினாக லேண்ட் ஸ்லைட்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா டிஃபாரஸ்டேஷன். வனங்களை எல்லாம் அழித்து நம்ம மண்ணரித்தல் கூட சேர்ந்தது தான் லேண்டு ஸ்லைட்ஸ். மண்ணரித்தல் அப்படிங்கும்போது எல்லா இடத்துல உள்ள மண், லேண்டு ஸ்லைடு அப்படிங்கும்போது பெரிய பெரிய மலை, நிலச்சரிவு, பெரிய மலைகளில் இருந்தெல்லாம் மண் கல் எல்லாம் அடித்து எடுத்து வர்றது தான் நம்ம வந்துட்டு லேண்ட் ஸ்லைடு அப்படிங்கிறது. இதில் காசஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய டேம்ஸ் கட்டுறது, ரிசர்வேஷன்ஸ், நீர் தேக்கங்கள் க்ரியேட் பண்ணுறது, ரோட்ஸு, இந்த மாதிரி உள்ள
டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான என்னென்னலாம் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் எதுக்கு இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. லேண்ட்ஸ்லைட் ஆர் த டவுன்வேர்டு மூவ்மெண்ட் ஆஃப் எ ஸ்லோப் கம்போஸ்ட் ஆஃப் எர்த் மெட்டீரியல்ஸ். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய பல மெட்டீரியல்ஸோட கலவை கம்போஸ்டு டு எர்த் மெட்டீரியல்ஸ் லைக் சாயிலர் ராக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபில்ஸ். அதாவது மண், கல், பாறைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், ஆர்டிஃபிஷியல் ஃபில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ், ஏதாவது தண்ணீர் நிரப்புறக்கோ அந்த மாதிரி உள்ளது, இதெல்லாம் ஒன்றா உடஞ்சி ஒன்றா உருண்டு பரண்டு வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறது லேண்டு ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இனி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கும்போது வனங்கள் அழிஞ்சிட்டு வர்றது தான் டிஸ்ட்ராய்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், தட் இஸ் called a deforestation. with the permanent removal of trees for some purposes. இதை விட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் a permanent removal of trees. மரங்கள் வந்து கண்டினியூஸாக அழிஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறது டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றோம். தி ஃபாரஸ்ட் ஆர் பேர்னடு அண்ட் கட்டு டவுன் ஃபார் ஃபாரஸ்ட் வனங்கள் வந்து நம்ம கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை எரிக்கிறோம். வேரியஸ் ரீசன்ஸ், பல காரணம். கிளீனிங் லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், நம்ம விவசாயத்துக்காக நிலம் ஒதுக்குறது. ஹார்வெஸ்டிங் டிம்பர்ஸ், மரங்கள் வெட்டி அதை வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக அந்த மாதிரி பிஸ்னஸ் ஃபீல்ட் ஆக்குறது. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆர் அர்பனைசேஷன், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அதுக்குள்ளே பல டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருது. அர்பனைசேஷன், இதெல்லாம் தான் நம்ம எதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா டிஃபாரஸ்டேஷனில் சொல்கிறோம். இது இல்லாமல் இதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு சில பார்த்தோம் அப்படின்னா அர்பனைசேஷன். அர்பனைசேஷன் அப்படிங்கும்போது என்னவாக இருக்கும்? அர்பனைசேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த காஸ் ஆஃப் லேண்ட் டெக்ரடேஷன். அர்பனைசேஷன் அப்படிங்கும்போது இப்போ நம்ம பார்த்தா வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு இடமும் இல்லாதவங்களுக்கு இடமும் வீடும். அப்போ அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு இப்போ இடமும் வீடும் 4 சென்ட் 5 சென்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ஃப்ரீயாக கிடக்கிற லேண்டு கிடக்குதோ இல்லை எங்கே ஃப்ரீ லேண்ட்ஸ் எங்கே கிடக்குதோ அதை கண்டுபிடிச்சி அந்த லேண்ட் எல்லாம் வெட்டி மாற்றி க்ளீன் பண்ணி அதில் வந்துட்டு பில்டிங்ஸ் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதில் பில்டிங்ஸ் வைக்கும்போது வர்ற பிரச்சனைகளை தான் நம்ம வந்துட்டு அர்பனைசேஷன். அப்போ அர்பனைசேஷன் வந்து மெயின்டே லேண்டு டெக்ரடேஷன் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு புல் கூட முளைக்காது, ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணி இது கொண்டு வந்துடுவாங்க. தென் ஓவர் பாப்புலேஷன். நம்மளுடைய இந்தியான்னு வந்துட்டு பாப்புலேஷனில் ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி தான் இந்தியா. ஸோ அப்போ பாப்புலேஷன் கூடுறது அனுசரித்து அவங்களுக்குள்ள லிவிங் ப்ளேஸு அவங்களுக்குள்ள பாக்கியுள்ள எல்லா தேவைகளுக்கும் வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸு தேவைப்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் கூட இங்கே என்ன ஆகும் அப்படின்னா லேண்டு டிஸ்ட்ராய்ட் ஆகி போகிறதுக்கு, லேண்டு குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்குள்ள சான்சஸ் நிறையா இருக்குது. இனி ஓவர் கிராசிங் பின்ன உள்ளது இந்த மாதிரி உள்ள பல காரியங்களும் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ண என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்டு டீக்ரடேஷனில் வரக்கூடியது தான். ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு லேண்ட் ரிசோர்ஸஸில் மெயினாக படிக்கிறோம். லேண்ட் ரிசோர்ஸஸ்னால் என்ன? ஸோ அதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது லேண்டு டீக்ரடேஷன். லேண்டு அழிஞ்சிட்டே போகிறதுக்கு இல்லை லேண்டோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்குள்ள காரணங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாயிலரேஷன், மண்ணரிச்சிட்டு போகிறது, வாட்டர் லாகிங், சாலினிட்டி, பின்னோடது டெசர்டிஃபிகேஷன், லேண்டு ஸ்லைடு, டீஃபாரஸ்டேஷன், தென் அதே மாதிரி அர்பனைசேஷன், ஓவர் பாப்புலேஷன், இந்த மாதிரி உள்ள ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாமே வந்து நம்ம எதில் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த லேண்டு ரிசோர்ஸஸ், அதாவது லேண்டு டீக்ரடேஷன். ஸோ காசஸ் ஆஃப் லேண்டு டீக்ரடைசேஷன். ஓகே, தேங்க்யூ.